அண்ணே உங்க பர்ஸ்ல பழைய 10 ரூபா நோட்டு இருக்கா என்ன? அப்போ நீங்க தான் லட்சாதிபதினு ஆன்லைன்ல சர்ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. எப்பயுமே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவா. அது பழைய காயின்ஸுக்கும் ரூபாய் நோட்டுகளுக்கும் பொருந்தும் அப்படின்றது உண்மைதாங்க. பழைய ரொம்ப அரிதான ரூபாய் நோட்டுகளுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா இந்த பழைய 10 ரூபா நோட்டு கூட ஒரே இரவுல உங்க வாழ்க்கைய மாத்தும் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்கிறாங்க நம்ம சோசியல் மீடியால. இத பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த பழைய நோட்டுகளோட தேவை ரொம்ப அதிகரிச்சிருக்குது. அத பல லட்சம் கொடுத்து வாங்குறது கூட நிறைய பேர் வண்டி கட்டி வருவாங்களாமா. ஆனா இந்த ரூபாய் வாங்குறதுக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. குறிப்பிட்ட அம்சங்கள் அந்த ரூபாய் நோட்ல கண்டிப்பா இருக்கணும். இத சிம்பிளா சொல்ல போனா, அதற்கான குறிப்பிட்ட வரிசை எண்கள் அப்புறம் சின்னங்கள் கொண்ட பழைய நோட்டே ஆன்லைன்ல அதிக விலையில் வாங்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இப்படி இருக்க இந்த நிலையில சாதாரணமா இருக்கிற 10 ரூபாய் நோட்டு கூட சில நேரங்கள்ல உங்களுக்கு 4 லட்சமா, ஏன் 3 நோட்டுகள் சேர்ந்து 15 லட்சம் ரூபாய்க்கு கூட விற்கப்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு இன்டர்நெட்ல சொல்றாங்க. இந்த நோட்டுகளை நீங்க கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முக்கியமான எண்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. என்னன்னா, முதல்ல அந்த ரூபாய் நோட்ல 7, 8, 6 அப்படின்ற வரிசையில எண்ணு அச்சிடப்பட்டிருக்கணுமா. அதை தாண்டி நோட்ல மகாத்மா காந்தி அவங்களுடைய போட்டோ, அசோக சக்கரம், ஸ்வச் பாரத்தோட லோகோவும் இருக்கணும். இந்த மாதிரி பல செய்திகள் பரவி வர்ற இந்த நிலையில இது ஒரு வதந்தியா இருக்குன்னு பார்த்தா, பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை மாத்தி லட்சக்கணக்கில் வருமானம் வாங்கியிருக்காங்களா நிறைய பேர். இப்படி பணத்தை வாங்கலான்னு பழைய ரூபாய் நோட்டுகளை நீங்க தேடி ஓடும்போது மோசடி, முன்பணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றதுல விழுந்து விடாம ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆர்பிஐ அனுமதி இல்லாம எந்த நிறுவனத்திற்கும் விற்பனை செய்யப்பட முடியாது அப்படின்றத உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க.